Hi friends, welcome to our friend. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 3 ப்ரௌசரை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்ன ப்ரௌசர்னால் ஒப்பேரா டச், யூசி ப்ரௌசர், ஒஃபி ப்ரௌசர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒப்பேரா டச்சுங்கிற ப்ரௌசரை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சர்ச் பாரில் போய்ட்டு OPERA ஒப்பேரா TOUCH டச்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஷோக்கூடிய ஆப் தான் நான் சொன்னேன். இன்ஸ்டால் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிங்க. அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பேசிக்காக நார்மலான ப்ரௌசர் தானடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க. இது ஸ்பெஷலான ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் டு மொபைலை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் இருந்து நம்ம மொபைலுக்கு ஃபைலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது அங்கே பார்க்கக்கூடிய அந்த விண்டோஸில் என்ன பார்க்குறோமோ ப்ரௌசரில் அதே மாதிரி இந்த ப்ரௌசர்லேயும் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த ப்ரௌசரோட ஸ்பெஷாலிட்டி. ஒன்றும் இல்லை, அதை கிளிக் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பார்கோடை ஸ்கேன் பண்ணால் போதும் உங்கள் மொபைலில் கனெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் எப்பயும் போல் யூஸ் பண்ணுறது போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஷேர் இட் மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டா மட்டும் போதும். அங்கே பிசிலேருந்து நம்ம ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மொபைல்லேருந்தும் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். அதே மாதிரி அந்த பார்கோடோட கோடை என்டர் பண்ணி கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஹோமுக்கு வந்துடலாம். ஹோமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் இன்டர்ஃபேஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 டாட்டு கிளிக்கு நல்லா வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா சர்ச் பண்ணிக்கலாம், வாய்ஸ் சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பார்கோட் ஸ்கேன் அந்த கனெக்டிங் சொன்னலாம், கம்ப்யூட்டர் டு மொபைல், அதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பிடிச்சி காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா பேக்கு, சர்ச்சு அண்டு அந்த ஜூம் பண்ணி பார்க்குறது எல்லா ஆப்ஷனும் அந்த 3 ஆப்ஷனுக்குள்ளேயே கொடுத்துருப்பானுங்க. அந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போய் செட்டிங்ஸில் போயிட்டு ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறையா தொலைவி எடுக்க வேண்டியதாக இருக்கும் நிறைய ப்ரௌசரில். அந்த பிரச்சனை இந்த ப்ரௌசரில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இல்லை அதுவுமே கூட இந்த அந்த டாட்டுங்க அந்த டாட்டுக்குள்ளேயே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மூத்தான சர்ஃபிங்காக இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 2 டேப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். மேலே ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால், யூடியூப் ஓப்பன் பண்ணால் ரெண்டும் மேலே ஐக்கானோட ஷோ ஆகுது. எத்தனை டேப் ஓப்பன் ஆகிக்குதுன்னு காட்டுது. வந்து ஜஸ்ட்டு சிம்பிள் இன்டர்ஃபேஸாக இருக்குது. அதேமாதிரி அந்த வாய்ஸ் சர்ச் பண்ணாலும் நல்லா அக்யூரேட்டாக நம்ம சொல்கிறத கரெக்டாக கன்சிடர் பண்ணிட்டு சர்ச் பண்ணுது. மேலே பார்த்தீங்கன்னா டேப்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் வச்சிங்கன்னா டேப்ஸ் என்ன பார்த்துக்கலாம். கிளியர் டேப்ஸ் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். திரும்ப அந்த 3 டாட்டை கிளிக் வச்சு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செம்மையான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆட் பிளாக்கிங். அதுவும் இல்லாத கிரிப்டோ மைனிங் ப்ரொடெக்ஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ தான் மோஸ்ட்லி ஆஃப் Firefoxல கொண்டாந்துருக்காங்க, ரிடியூஸே பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இது வந்து நம்ம ஒப்பேராவில் வந்துருச்சு. யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்லியான ஆப்னு சொல்லுவேன். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஆப் நேம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ், யூசி ப்ரௌசர். யூசி ப்ரௌசர்னாவே எல்லாத்துக்கும் தெரியும், மேக்ஸிமம் தெரியாத ஆளுங்களே கிடையாது. இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டால் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 ரேட்டிங்ஸ் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். அதேமாதிரி இது யூசி ப்ரௌசர்னால் என்னத்துக்கு யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்பீடு தான். டவுன்லோடிங் ஸ்பீடு அண்ட் சர்ஃபிங் ஸ்பீடு ஸ்மூத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ப்ரௌசர்லேயும் இந்த மாதிரி வராது ஸ்பீடு. சர்ஃபிங் ஸ்பீடும் டவுன்லோடிங் ஸ்பீடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோவில் இப்போ எங்கள் ஊரில் வந்து ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் நிறையா க்ரோமு, ஃபயர்பாக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்குள்ள ஸ்பீடு வந்து ரொம்ப லோவாக இருக்கும். 200 kbps தான் கிடைக்கும். ஆனால் வந்து இது யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணோம்னு வச்சிங்களேன், ஒரு 512 kbps கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். செட்டிங்ஸில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம டேட்டாவும் இந்த ப்ரௌசரில் சேவ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இப்போ ஒரு மாதம் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரௌசரை. 646.15 MB சேவ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு மாதத்தில் மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வீடியோஸும் இதிலே வந்து லோக்கல் வீடியோஸும் ஆன்லைன் வீடியோஸ் ரெண்டையுமே இதிலே பார்க்க முடியும் ப்ரௌசர்லேயே. இந்த ஃபியூச்சர் வந்து நிறையா பேருக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் பண்ண வீடியோஸும் நம்ம யூசி ப்ரௌசர்லேயே வந்து பார்க்க முடியும். MX பிளேயரோ இல்லை நம்ம மீடியா பிளேயரோ உதவி இல்லாமல் இந்த ப்ரௌசர்லேயே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா தீம்.
எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையான தீம்லாம் அந்த ப்ரௌசரில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தீம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் வச்சுக்கினா நீங்கள் இன்னும் நிறையா தீம் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒரு தீம் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் வச்சிங்கன்னா பாருங்கள் ஸ்பீட் மோடுன்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு அந்த கூகுள், ட்விட்டர், யாஹூ அண்ட் அதர்ஸ்ன்னு இருக்கும். கூகுளை வச்சு கூகுளை கிளிக் வச்சு லைட்டுன்னு மாற்றிக்கங்க. அண்ட் அதர்ஸை கொண்டு போய் மொபைல்னு மாற்றிக்கங்க. லைட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் ஒன் டேப்லேயே டக்குன்னு வந்து கூகுளில் சர்ச் இன்ஜினில் வந்து நிற்கும். அதுக்கோசரம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலே வந்து மியூசிக்கும் கேட்டுக்க முடியும் மியூசிக் ப்ரௌசரில். உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் அது யூசி மியூசிக்னு ஒன்று இருக்குது. நிறையா பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நல்லாயிருக்கும். ஈக்குவைசர், பேஸ் பூஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அது டூல்ஸில் கிளிக் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கலாம், பார்கோட் ஸ்கேன் பண்ண முடியும், அந்த கிளிப்போர்ட்லேயும் காப்பி பண்ண முடியும். ஒரு சூப்பரான ப்ரௌசர் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா எந்த ப்ரௌசர் தான் நீ சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் யூசி ப்ரௌசர் தான் சொல்லுவேன். ஆனால் வந்து இதில் ஒரு குறைபாடு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாஷ் கேம்ஸ் அந்த மாதிரி ஃப்ளாஷ் உள்ள வந்து ஃப்ளாஷ் யூஸ் உதவியோடு இயங்கக்கூடிய வீடியோஸ் அண்டு கேம்ஸ் வந்து இதில் ப்ளே பண்ண முடியாது. அடுத்தது பார்க்கக்கூடிய ப்ரௌசர் வந்து அதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ப்ரௌசர் தான். இதுக்கு பேர் வந்து பஃபி ப்ரௌசர். இந்த ப்ரௌசர் வந்து ஃப்ளாஷ் கேம்ஸ் அண்டு ஃப்ளாஷ் வீடியோஸ் பார்க்குறதுக்கோசரமே உருவாக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெஸ்ட்டு ப்ரௌசர்னு நான் சொல்லுவேன். இதுவும் யூசி ப்ரௌசர் மாதிரி தான். அதில் இருக்கிற ஆப்ஷனே தான் எல்லாத்துலேயும் தொடர்ந்து வரும். டேட்டா சேவிங் பண்ணலாம், ஆட் பிளாக்கிங் பண்ணலாம், எக்ஸாம்பிள் நிறையா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கிரிப்டோ கரன்சி மைனிங் தடுக்கலாம், பாப்அப் ஆட்ஸை வந்து பிளாக் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பிளாக் ஆட்ஸ் இருக்கும், எனபிள் பண்ணிக்கங்க. மற்றபடி எல்லா ப்ரௌசர் நார்மல் ப்ரௌசர் மாதிரியே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் சர்ச் இன்ஜினை கிளிக் வைக்கிறேன் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஓரளவுக்கு யூசி ப்ரௌசர் ஈக்குவலாகவே தான் ஸ்பீடாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ளாஷ் கேம்ஸ் அந்த எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நான் இன்னொரு டேப்பில் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. முன்னாடியே பாருங்கள் ஒரு ஃப்ளாஷ் கேம்ஸ் தான் லோட் பண்ணியிருக்கேன். மித்த ப்ரௌசரில் எப்படி விளையாட முடியுமான்னு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதேமாதிரி ஃப்ளாஷ் பிளேயரையும் தனியாக டவுன்லோட் பண்ண முடியல. இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் லோடு இல்லை, அதாவது வந்து லாலிபாப் வெர்ஷனுக்கு கீழே இருக்கிறது அந்த கிட்கேட் அப்படி வரதுக்கெலாம் கிடையாது. அதாவது ஃப்ளாஷ் பிளேயர் மித்தபடி எல்லா வெர்ஷனுக்கு மித்தபடி அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக அந்த வெர்ஷனுக்குலாம் இருக்குது. பாருங்கள் நான் கேம் விளாண்டு காட்டுறேன். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஃப்ளாஷ் கேம்ஸ் இருக்குது, நிறையா ஃப்ளாஷ் வீடியோஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்க்க முடியாது ஒரு சில ப்ரௌசரில். ஆனால் இந்த பஃபி ப்ரௌசரில் மட்டும் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எந்த ஒரு ஃப்ளாஷ் கேம்னாலும் எந்த ஒரு வீடியோனாலும் நம்ம விளையாட முடியும். அதேமாதிரி ஈஸியாக கேம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு ஒன்று இருக்கும். கிளிக் வச்சிங்கன்னா கீபோர்டு விஷுவலாக கீபோர்டு ஷோவாக அந்த கீபோர்டு யூஸ் பண்ணி விளையாடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மவுஸ் சிம்பிள் இருக்கும், அது கிளிக் வச்சிங்கன்னா மவுஸ் சிம்பிள் மவுஸ் ட்ராக் பேட் யூஸ் பண்ணி விளையாட முடியும். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கேம் பேட் இருக்கும். அந்த கேம் பேடு ஜாய்ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதேமாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிள் யூசர் ஃப்ரெண்ட்லி ஒரு பெஸ்ட்டு ப்ரௌசர்னால் இந்த ப்ரௌசர் பஃபி ப்ரௌசர் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஆல் இன் ஒன் ப்ரௌசர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ளாஷ் கேம்ஸ் இதில் விளையாட முடியும், ஆட் பிளாக்கிங் பண்ண முடியும். யூசி ப்ரௌசர் பண்ணுறத விட ஒரு படி அட்வான்டேஜாக இதில் பண்ண முடியும். இந்த 3 ப்ரௌசர் பிடிச்சிருந்தா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.